ஒரு நாள் என்னாச்சுன்னா, டாட் அண்ட் டாட்டர் காம்போ மாதிரி என் ஹஸ்பண்டும் பொண்ணும் வந்து வெளியே கிளம்பிட்டாங்க. ஸோ எனக்கு நான் வீட்டில் தனியாக இருந்தேன். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்புறம் தான் புரிஞ்சிச்சு என்னோடய லைஃபே இவங்கள சுற்றி தான் இருக்குது. இவங்க இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே பண்ண தோணலை அப்படின்ட்டு. சரி சும்மா வெட்டியாக தானே இருக்கோம். ஹேர் பேக் போட்டு சுமார் ஒரு 20 வருஷம் ஆயிருக்கும். யூடியூப்பில் எல்லாருமே இந்த ஃப்ளாக்ஸ் சீடு அரிசி எல்லாம் போட்டு ஒரு ஜெல் மாரி ரெடி பண்ணுறாங்களா, அதை நம்ம ஷியாக்கா மிக்ஸோட மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் போட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் குளிச்சிடலான்னு பண்ணேன். அதை போட்டால் அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, எனக்கு அதில் அந்த பவுடர்லேயே வெந்தயம் இருக்குது, இதில் வேறு வெந்தயம் போடுறோமே, நமக்கு வேறு சைனஸ் இருக்கே, ஓவர் குளிர்ச்சி ஆகிடுமோ அப்படின்ட்டு எடுத்து தலையில் தடவினேங்க. ஒரு 5 நிமிஷம் தான். அதுக்குள்ளே ஜிவு ஜிவு ஜிவுன்னு எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு போய் கடன்னு ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். எனக்கு என்னமோ 6 அடி கூந்தல் இருக்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க, இருக்கிறதே எலிவால் கணக்கு தான். அந்த எலிவால் முடிக்கே நான் பேக் போட்டு பல வருஷம் ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த ஜெல் மாரி இருக்கா, இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாத்தையும் கலந்து போட்டு, அதை மண்டையில் வந்து கொட்டிடாமல் இருக்கிறதுக்காக கிளிங் ஃபிலிம்லாம் போட்டு செட் பண்ணேன். பில்டப்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் சரியில்லையே. பட் ஹேர் ரொம்ப ஷைனிங் அண்ட் சாஃப்ட்டாக இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணுங்கள்.